இப்ப ஒருத்தன் கத்தி எடுத்து தாக்கும் போது நம்ம குதிரை வருமத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பாருங்க. இப்படி இந்த நம்மள ஒருத்தன் குத்த வந்தோம்னா இதே மாதிரி தடுங்க, அடுத்த குத்துனாலும் தடுத்துக்கிடுங்க. இதை நம்ம ஒரே குத்துல அவனை காலை பிடிச்சி நம்ம தாக்கினாலும் தாக்கலாம். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு, ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இதை இப்ப காலை நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கி அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, குத்தவும் முடியாது, காலை உதறவும் முடியாது. நம்ம இப்படி பிடிச்சி தூக்கி வச்சுக்கிடலாம். தூக்கி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் குதிரை வருமா இதுலதான் இருக்கு. இதுல நீங்க லேசா தொட்ட உடனே நல்லா தெரியும், பயங்கர விளையாட்டு இருக்கும். அதை நம்ம லேசா அழுத்தம் கொஞ்சம் அதிகமாட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கி அவனுக்கு உடனே கால் பயங்கர விளையாட்டு இருக்கும், கடுமையான வலியா இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆக கால் நல்லா கரண்ட் பிடிச்சானாங்க வலிச்சு அந்த கால் அப்படியே லேசா இழுக்கிற மாதிரி இப்படி லேசா இப்படி மடங்கி இருக்கும். காலை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க, இலக்குமுறை செய்யாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா கால் செயலாந்து போகும். குதிரை வருமத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட இலக்குமுறை பார்க்கணும்னா நீங்க கலரிசிவா யூடியூப் சேனல்ல போய் பாருங்க.